இப்ப பிரான்ஸ் வந்துட்டுது சொன்ன மாதிரியே நிறைய பேர் வந்து ரகசியமா, அதாவது ஒளிஞ்சிருந்திருக்காங்க பிரான்ஸுக்கு எதிரான ரசிகர்கள். பிரான்ஸ் வென்றதுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. இப்ப பிரான்ஸ் வந்து கொண்டே வேற எதிர்ப்பு தொடங்குது. இப்ப இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க. இப்ப அடுத்த சுற்றுக்குள்ள பிரான்ஸ் உள்ள வந்ததுக்கு பிறகு இப்ப பிரான்ஸுக்கு பெரிய அளவான எதிர்ப்பு இந்த போர்த்துக்கல் அணி ரசிகர்கள். இப்ப பாத்தீங்கன்னா போர்த்துக்கல் அணி ரசிகர்கள் இருக்கிறதானே, இவர்கள் வந்து ரொனால்டோ ரசிகர்கள். போர்த்துக்கல் ரசிகர்கள் இல்ல உண்மையிலேயே ரொனால்டோ ரசிகர்கள். இப்ப மெஸ்ஸியும் எம்பாபேயும் ரெண்டு பேரும் கூடுதலான கோல் ஸ்கோர். அப்ப கூடுதலா எல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு. இன்னொரு இந்த எகிப்து மேட்ச்ல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையோட அர்ஜென்டினாவுக்கும் மெஸ்ஸிக்கும் மிகப்பெரியதொரு எதிர்ப்பு. இப்ப இவங்க எல்லாரும் இறங்கி நின்று எம்பாபேக்கும் மெஸ்ஸிக்கும் அடிக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. இப்ப வந்து திடீரென்று பிரான்ஸுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய என்னடான்னு தேடி பார்க்கும்போது பிரான்ஸ் வெண்டுட்டுது. அதுதான் பிரச்சனைங்க. இப்ப வெல்ல தோற்று வெளியால போன அணிகள் இருந்தாங்க தானே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி போர்த்துகல்ல சப்போர்ட்டர்ஸ், சில வேற டீம்கள சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்ப வெளியே வராங்க. பொதுவா சப்போர்ட்டர்ஸ் பார்த்தா இந்த 3 பேருக்கு தான் கூட. ரொனால்டோ, மெஸ்ஸி, அடுத்தது எம்பாபே. இப்ப இந்த 3 பேர்லயும் ரொனால்டோ வெளியே அவுட், ரொனால்டோ ஃபெயிலியர், இப்படிக்கான பிரச்சனை வந்துட்டுது. அதனால மெஸ்ஸிக்கும் எம்பாபேக்கும் எதிரான கருத்துக்கள் அள்ளி குவிஞ்சு நிறைய வருது. இப்பதான் ரசிகர்கள் மோத ஆரம்பிச்சிருக்காங்க. அணிகள் மோதி முடிஞ்சப்ப ரசிகர்கள் மோத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மோதல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, பெரிய உச்சகட்ட பரபரப்பா இந்த போட்டிகள்ல கொண்டு வரப்போகுது. இறுதி போட்டி, அதுக்கு முதல் வரப்போற அரையிறுதி போட்டிகள், இந்த மாதிரி நிறைய பரபரப்பா கொண்டு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து பிரான்ஸ் அணி ஒரு பெரிய இடத்தை பிடிக்க போகுது மாதிரி தெரியுது. பிரான்ஸுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. சத்தம் இல்லாம ஸ்பெயின் மூவ் பண்ணி கொண்டே வருது. ஸ்பெயினை பற்றி யாருமே இதுவரையும் பாருங்க எதிர்ப்பும் இல்ல, சப்போர்ட்டும் இல்ல. அவங்க அப்படி செமிஃபைனலுக்கு சத்தம் போடாம வந்திருக்காங்க. இப்ப பிரான்ஸும் ஸ்பெயினும் தான் அரையிறுதியில சந்திக்க போறாங்க. அதே மாதிரி மெட்ட பக்கத்தால அர்ஜென்டினா தொடங்கினதுல இருந்து ஒரு பீக்லயே வந்து கொண்டு இருக்குது. ஆனா தொடங்க முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் சந்திரன், நான் சொல்லி இந்த ஆரம்ப நிகழ்ச்சியில பாருங்க, அர்ஜென்டினா உலக கிண்ணத்தை வெற்றி பெறக்கூடிய பலமான அணி. வேர்ல்ட் கப் தொடங்கிக்க நம்பர் 1 பொசிஷன்ல வராங்க. ஆனா அர்ஜென்டினாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வெற்றிக்கான இடம் 8வது இடம். ஆனா இப்ப பாருங்க முதல் நாளுக்குள்ள வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்ப ஏன் இந்த பின்னடைவுகள்? அதே மாதிரி போர்த்துகலுக்கு முன்னிடம் வழங்கப்பட்டிருந்தது, ஸ்பெயின் அணிக்கு முன்னுக்கு வழங்கப்பட்டிருந்தது, ஸ்பெயினுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன, பிரான்ஸுக்கு கொஞ்சம் பின்னுக்கு வழங்கப்பட்டது. ஆனா யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க இப்ப முன்னுக்கு வந்தோம். அதுதான் இப்ப அதுவும் ஒரு காரணம். இந்த எதிர்ப்புகள், இந்த மாதிரி சர்ச்சைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு என்ன போட்டி நடக்க போகுது? முதலாவது போட்டி இங்கிலாந்து நோர்வே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலக கண்ணத்தோட அதி உச்ச பரபரப்பான ஒரு போட்டியாக இருக்க கண்டிப்பா. இங்கிலாந்தும் நோர்வேயும் வந்து நாங்க எதிர்பார்க்கிற முக்கியமான அணிகள். நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இங்கிலாந்துக்கு கிண்ணம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து எப்ப வந்தாலுமே கிண்ணம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். நோர்வே அணி ஆனால் இந்த முறை அவ்வளவு இலகுவான அணி இல்ல. இப்ப எந்த ஒரு அதிர்ச்சி வைத்தியம் நாங்க சொல்லக்கூடிய 1-2 தோல்விகள் நடந்தாலும் சந்துரு, ஒரு பிரபல்யமான பலமான முக்கியமான அணி உலக கிண்ணத்தை விட்டு வெளியேறி விட்டது என்று சொல்வதற்கு பெரிய அளவில் இல்லை. போர்த்துகல் அந்த இடம் தான் வேறுமென்று எதிர்பார்க்கப்பட்டது. ஜெர்மனி இருந்தது. காலிறுதி அரையிறுதிக்குள்ள பார்த்தா, இப்ப காலிறுதின்னு பார்த்தா ஒரு 4 அணி இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற 4 அணி இருக்குது செகண்ட் லெவல். பிரான்ஸ், மொரோக்கோ. பிரான்ஸ் வந்துட்டது நேற்று. ஸ்பெயின் அப்படியே தானாகவே வந்தார்கள், பெல்ஜியத்தோட வெற்றி பெற்று வந்துட்டார்கள். இன்றைய தினம் இங்கிலாந்து நோர்வே. இதுல இங்கிலாந்து தான். நோர்வே 86ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்ப 40 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காங்க. ஆனா நோர்வே வந்து சொல்ல முடியாது. இந்த முறை வந்திருக்கிற விதம் தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இப்பொழுது அர்ஜென்டினா போகின்ற போட்டி. எனவே இப்படி பார்க்கின்ற வேளையில் அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து. எனவே மற்ற ஒரு 4 அணிகள், இப்படி இருக்கிற 4 அணிகள், இப்படி இருக்கிற 4 அணிகள் மோதுகின்றன. ஆனால் இப்படி இருக்கின்ற அணிகள் இந்த அணிகளுக்கு ஃபைட் பண்ண சொல்ல முடியாது. நல்ல ஃபைட் ஒன்று கொடுக்கிறாரு. இங்கிலாந்து நோர்வேக்கான போட்டியை பொறுத்தவரை நோர்வே தப்பித்தவரை இந்த போட்டியை இங்கிலாந்து வென்று இருந்து வச்சிருந்தா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் முதல் தடவையா இந்த ஃபுட்பால் வரலாற்றிலேயே முதல் தடவையா நோர்வே அணி, நினைக்கிறேன் நோர்வே மட்டும்தான் இது வரைக்கும் கிண்ணம் வெல்லாத அணி இந்த சுற்றுக்குள்ள இந்த அணிகளுக்குள்ள இந்த 4 அணிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நோர்வே இல்ல, எட்டுக்குள்ள பாக்க நோர்வே இல்ல. மொரோக்கோ, நோர்வே, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் இந்த 4ம் வெற்றி பெறல. நான் சொல்றேன், இந்த மற்ற 4 அணிகளும் கிண்ணங்கள் வென்ற 4 பிரபலமான அணிகள். இப்ப நோர்வே அதிர்ச்சி வைத்தியம் 86 பின்னர் வந்து நேரடியாக முன்னோக்கி இங்கே வருகின்றார்கள். நோர்வே ஃபர்ஸ்ட் டைம் செமிக்குள்ள என்டர் பண்ணும். அப்ப அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. பெரிய விஷயம் தான் நோர்வே. இந்த 2 போட்டிகளும் முக்கியமான போட்டிகள். அதே மாதிரி காலையில அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து 2:30க்கு இந்த போட்டி.
அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அது எப்படியுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் கேம். சுவிட்சர்லாந்து வந்து அவ்வளவுக்கு பெரிய அளவு ஃபைட் இருக்கும். கேம் ஒன்று பார்க்கலாம், நல்ல கேம் ஒன்று பார்க்கலாம். ஆனா அர்ஜென்டினா நீ இலகுவாக உள்ள வந்துடும் என்ற எதிர்பார்ப்புகள் தான் இருக்கின்றன. நாங்கள் திருப்பி நான் சொல்ற விஷயம் தான், ஃபுட்பால் எதுவுமே ஒரு கோல் டக்குன்னு அடிபடும், ஒரு நிமிடம் தான், ஒரு 30 செகண்ட் தான், எல்லாமே மாறும். நேற்றைய தினம் நடைபெற்ற ஸ்பெயினின் போட்டி, ஸ்பெயின் வந்து அப்படியே கணக்கா கொண்டு போறாங்க. ஆனா அந்த ஒரு லக்கி ஃபெலோ இருக்கிற ஒரு நல்ல விஷயம் சந்திரு, மெரினோ போன மேட்ச்ல ரிசர்வ் பிளேயர் 86வது நிமிஷத்துலயோ 88வது நிமிஷத்துல தான் வருவார். வெல்லுறதுக்கு ஒரு கோல் தேவை. 96வது நிமிஷத்துல கோல் அடிப்பார், வென்றுவாங்க ஸ்பெயின். இது நேற்றைய மேட்ச்லயும் இதே மாதிரி வந்தார், இது பத்தி நிறைய நிமிஷத்துல கோல் அடிச்சார், வென்னுட்டாங்க. அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். வந்தோடனே அடிக்கிறான்றதுக்காக சும்மா இல்ல. அவருக்கு முதல்ல ஒரு மேட்ச்ல 70 நிமிஷம் வரை விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்து கோல் அடிக்கணும். வெளியால வாடி விளையாடுறது காரணம் எடுத்திருக்காங்க. இன்னொரு மேட்ச்லயும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலயும் இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல எப்படி கோல் அடிச்சு கடைசி நேரத்துல சில விட இறக்கினா அவருக்கு ஒரு லக் இருக்கு. அந்த லக்க 2 தடவை பயன்படுத்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டமும் இருக்கு, நிறைய வாய்ப்புகளும் இருக்கு, பல விஷயங்கள் கலந்ததுதான் இந்த உலக கிண்ணம். சரி பாப்போம், நாளைக்கு 2 போட்டி இருக்கு. முடிஞ்சதுக்கு பிறகு காலத்தை முடிந்து விட்டால் எங்களுக்கு 4 அணிகள் எவை என்று தெரியும். ஸ்பெயின் பிரான்ஸ் கட்டாயமாக தெரிந்து விட்டது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அர்ஜென்டினா வந்தா இது ஒரு கால்பந்தின் 2 பெரிய எதிரிகள் மோதுகின்ற. எப்பொழுது மெர்டோனா அந்த கோட் ஆஃப் ஹேண்ட் அந்த கோல் அடிச்சாரோ அப்பையில இருந்து இங்கிலாந்து அர்ஜென்டினா சூடு பிடிக்கும், அனல் பறக்கும். அத மாதிரி ஒரு போட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் என்றா ஒரு அதிர்ச்சி இருக்குது. பிரான்ஸ் ஸ்பெயினை கம்பேர் பண்ணா ஸ்பெயின் மேல இருக்காங்க. ஆனா வேர்ல்ட் கப்ல பிரான்ஸ் பிரான்ஸ் வென்றிருக்குது. ஒட்டுமொத்தமாகவும் கடைசியா நடந்த மேட்சஸ் பார்த்தா ஸ்பெயின் மேல இருக்காங்க. 2010 செமிஃபைனலுக்கு வந்தாங்க, நேர கப்ப தூக்கினாங்க ஸ்பெயின். இந்த முறை செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க 16 வருஷத்துக்கு முதல்ல. 3வது செமிஃபைனல் இது, சொல்ல முடியாது. அடியே நேரம் ஃபைனலுக்கு போயிடுவாங்க அவங்க வந்தா. ஒரே அடி ஒரே ஃபைனல். ஸ்பெயின் டைம் அதை எதிர்பார்க்கலாம். மறுபுறத்தில் இங்கிலாந்து பழி தீர்ப்பதற்கு அர்ஜென்டினாவை காத்து கொண்டிருக்குது. 86ஆம் ஆண்டில் இருந்து நான் நினைக்கிறேன், 82 அல்லது 86 இந்த முறை நடந்தது. இந்த முறை அர்ஜென்டினாவை இங்கிலாந்து பழி தீர்க்கும். பாப்போம். இது நாங்க எங்கெங்கெல்லாம் சொல்லி வந்து கடைசி நேரத்துல வந்திருக்கோம். இனியும் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கிலாந்து. நாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்றத கருத்துக்கள் சொல்லுங்க. சம்பவம் நடந்தா கொண்டாடுறதுக்கு உலகம் பூரா நிறைய பேர் இருக்காங்க. எப்ப அர்ஜென்டினா தோக்குது நாங்க கொண்டாடணும்னு காத்து கொண்டிருக்குது பெரிய ஒரு பெரிய டீம். அது வந்து நீங்க நல்லா பாத்துருக்கீங்க. இன்னொரு சம்பவம் தெரியுமா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த அண்மை காலங்களுக்குள்ள அதிகமாக ஹேட்டர்ஸ் சந்திச்சிருக்கிறது இப்ப மெஸ்ஸி. அதை பார்த்தேன், மெஸ்ஸி தான். ஒரு மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்க எதிர்ப்பு சம்பாதிக்கிறது வந்து இவ்வளவு மோசமான. நீங்க உதாரணமா பார்க்கலாம், அண்மையில சூரியவம்சி. அதுதான் இப்ப நீங்க அன்றைக்கு சொல்லியிருந்தீங்க, நான் சொன்ன நிறைய எதிர்க்கிறாங்க, நாங்க எல்லாரையுமே பொதுவா நான் ரசிப்பேன், ஆனா ஒரு நல்ல விளையாடுறவரை ரசிக்காம எதிர்க்கிறாங்க, வெறுப்ப கொட்டுறாங்கன்னு சொன்ன டைம் நீங்க சொன்னதை நான் யோசிச்சிருந்தேன். ஆனா இது உண்மையாவே இருக்கிற வேலையிலையும் அது தெரியுது. அந்த படி வந்து இன்னும் ஒழுங்கா கிரிக்கெட்டே விளையாடல. ஆனா அவருக்கு ஏன் அவ்வளவு எதிர்ப்பு வரணும் காரணமே இல்ல. ஏன்னா அவர் நல்லா விளையாடுறாரு, நல்லா வந்துருவாரு என்ற அந்த எரிச்சலும் பொறாமை தான், வேற எதுவுமே கிடையாது. சாதனைகளை பெற்று அவர்களை பார்த்து போற்றவர்களை விட எரிச்சல் பண்றவங்க இப்ப அதிகம். இப்ப இந்த சமூக வலைதளத்துல அதிகம். இது எல்லா துறைக்கும் இருக்கு, விளையாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா துறைக்கும். அண்ணன் வந்து இலங்கையில மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இது இன்டர்நேஷனல் குளோபல் எல்லா இடமும் இருக்கு. எனவே அந்த மாதிரி நிறைய என்ன நீங்க பாப்பீங்க. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில் ஹோண்டா வாகனங்களுக்கான சிறந்த என்ஜின் ஆயில் மோட்டோல். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் NS ரட்னம் பிரதர்ஸ். இவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செயினுக்கால வர மோட்டோல் என்ஜின் ஆயில் வாங்குங்க. அது உங்களுக்கு தரமானதாக, வாகனங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த மாவட்டங்களுக்கான உத்தியோக விநியோகஸ்தர்கள் அவர்கள் மாத்திரமே. அதே போல இப்பொழுது IDM வவுனியாவில் இருக்காங்க. IDM அப்படின்றது வந்து இப்ப உங்களுடைய பிரதேசங்கள்லயே, உங்களுக்கு பக்கத்திலேயே உங்களுடைய அத்தனை பட்டப்படிப்புகளையும், அதாவது டிகிரியில இருந்து எல்லா படிப்புகளையும் படிக்கிறதுக்கான ஒரு இடமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது வவுனியாவில் இருக்கு. நீங்க கொழும்புக்கெல்லாம் வந்து தங்கியிருந்து செலவழிச்சு, பஸ் காசு செலவழிச்சு, நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவை அவ்வளவுமே கொழும்புல இருக்கு, அவ்வளவும் இப்ப வவுனியாவிலே இருக்கு. சகல விதமான கற்கைநெறிகளுக்கும் நீங்கள் அங்கே செல்லலாம். காளிகோவில் வீதி, குருமன்காட்டில் வவுனியாவில் அமைந்திருக்கின்றது IDM நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல்.